நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் வாந்தி வந்துடுது, உங்களுக்கு ரொம்ப தலை சுத்துது, ரொம்ப டயர்டாக இருக்குது. டாக்டர்கிட்ட போன உடனே டாக்டர் உங்கள் வயிற்றில் ஒரு கட்டி வளருது, அந்த கட்டி வளர்ந்துக்கிட்டே நல்லா பெருசானதுக்கப்புறம் தான் அதை வெளியே எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கட்டி வெளியே வரும்போது அப்படி ஒரு வலி, ஆணுக்கு அலறி கத்துறீங்க. வெளியே வந்த அந்த கட்டியை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் மனசில் எந்த விதமான உணர்வு வரும்? அதை பார்த்தா சந்தோஷம் வருமா, இல்லை கோபம் வருமா? கோபம் தானே வரும். சரி, அப்போ இதை பற்றி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மனித தாய் ஆனாலும் சரி அல்லது தாய் மிருகங்களானாலும் சரி, பல கஷ்டங்களுக்கிடையே பல மாதங்கள் தன்னுடைய கருவை சுமந்து அதை ரொம்ப வலியோட பிரசவிக்கிறாங்க. அந்த பிரசவிச்ச அந்த குழந்தை மேல, அந்த குட்டி மேல வெறுப்பு வர்றதில்ல. மாறாக ஒரு இனம் புரியாத, வார்த்தைகளால விவரிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய அன்பு வெளிப்படுது. இவ்வளவு மாசம் வயிற்றுக்குள்ள இருந்து கஷ்டத்தையும் வலியையும் ஏற்படுத்திய இந்த குழந்தை மீது, இந்த குட்டி மீது எப்படி இந்த அன்பு ஏற்படுது? இந்த அன்பு ஏற்படுறது அறிவுக்கு பொருந்துதா? இந்த அன்பு எங்கேருந்து வருது தெரியுமா? இறைவனிடமிருந்து வந்த இறுதி தூதர் முகமது நபி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இறைவன் அன்பை 100 பாகங்களாக பங்கிட்டான். அதில் 99 பாகங்களை தன்னிடமே வைத்துக் கொண்டான். மீதி இருக்கும் ஒரு பாகத்தையே பூமியில் இறக்கினான். இந்த ஒரு பங்கினால்தான் படைப்பினங்கள் அனைத்தும் ஒன்றின் மீது ஒன்று பாசம் காட்டுகின்றன அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்படிப்பட்ட பேரன்பு கொண்ட உங்கள் படைப்பாளனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அவன் மனிதர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக அனுப்பிய இறுதி இறைவேதம் திருக்குரானை தமிழில் வாங்கி படிங்க. உடனே இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க.